இந்தியா முதலில் 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சிக்கு பிறகு முதல் தேசிய கொடி ஏற்றப்பட்டுச்சு. ஆனா இந்த தேசிய கொடி பிரிட்டிஷாரால் நமக்கு வழங்கப்பட்டுச்சு. இந்தியாவின் முதல் தேசிய கொடியை ஆகஸ்ட் 7, 1906 ஆண்டு கல்கத்தாவில் உள்ள பார்சி பாகன் சதுக்கத்தில் வங்க பிரிவினை எதிர்ப்பு போராட்டத்தின் போது சந்திர பிரசாத் போசு என்பவர் கொடியேற்றப்பட்டது. மூவர்ண கொடியில் பச்சை, சிகப்பு, மஞ்சள் போன்ற நிறங்களை அறிமுகப்படுத்துறாங்க. பச்சை நிற பட்டையில் 8 மாகாணங்களை குறிக்கும் வகையில் 8 வெள்ளை தாமரைகளும், சிவப்பு நிற பட்டையில் சூரியன் சந்திரனையும், மஞ்சள் நிற பட்டையில் தேவனகிரி எழுத்து வடிவில் வந்தே மாதரம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருக்கு. இந்த கொடியானது 1907 ஆண்டு ஜெர்மனியில் நடைபெற்ற பன்னாட்டு மாநாட்டில் அம்மையார் காமாவால் பயன்படுத்தப்பட்டது. இதனால வெளிநாட்டில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி என்ற பெயரும் இந்த கொடி வாங்குச்சு. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஹோம் ரூல் மூவ்மெண்டின் போது அன்னி பெசன்ட் அம்மையார் மற்றும் பாலகங்காதர திலகர் இணைந்து 1917 ஆண்டு போராட்டத்தின் போது பயன்படுத்தப்பட்ட கொடி. இந்த கொடியானது 1921 ஆண்டு மகாத்மா காந்தியால் மூவர்ண கொடியில் நூற்பு சக்கரத்தை சேர்த்து முதலாக அகமதாபாத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் ஏற்றப்பட்ட கொடி. இந்த கொடியானது 1931 ஆண்டு கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் தங்களி வெங்கையா நாயுடு வடிவமைத்த மூவர்ண கொடியில் நடுவில் நூற்பு சக்கரத்துடன் கூடிய கொடி ஏற்றப்பட்டது. 1947 ஆண்டு நூற்பு சக்கரத்திற்கு பதிலாக அசோக சக்கரம் ஏற்கப்பட்டுச்சு. மாற்றியமைக்கப்பட்ட இந்திய தேசிய கொடியை முதலாக சுதந்திர இந்தியாவில் ஆகஸ்ட் 2, 1947 ஆண்டு கொடி ஏற்றப்பட்டுச்சு. அன்று முதல் இன்று வரை தேசிய கொடி தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.